லைனிங் ப்ளவுஸுக்கு மட்டும்தான் கேன்வாஸ் யூஸ் பண்ணலாமா என்ன? நார்மல் ப்ளவுஸுக்கும் கேன்வாஸ் யூஸ் பண்ணலாம். நார்மல் ப்ளவுஸில் நெக்கில் லைனிங் வச்சு எப்படி திருப்பணுங்கிறத சொல்லித்தரேன். நம்ம ப்ளவுஸ் பிட்டோட நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கேன்வாஸை மார்க் பண்ணி 1.5 இன்ச் அளவில் நான் கட் பண்ணி இந்த இடத்துல வந்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா ஒரு சிங்கிள் கிளாத்தில் அயன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் கலர்லேயே தான் இந்த லைனிங் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த கலர் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஷ்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இதை இந்த கேன்வாஸ் சைஸுக்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது இந்த கேன்வாஷ்க்கு உள்ளே இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த கேன்வாஷுக்கு மேலேயே இப்படி வச்சு இதுக்கு மேலே தையல் போடுறோம். இந்த கேர்வாக வர இடம்லாம் நம்மளுக்கு வளைஞ்சு வரும். வளைஞ்சு வந்தாலுமே அதை அப்படியே மடக்கி வச்சு தைக்கணும். மடித்து தைச்சதுக்கப்புறமா இந்த கேன்வாஷை தவிர்த்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இப்படி கட் பண்ணி விட்டுறோம். இப்போ இதை ப்ளவுஸோட நெக்கில் வச்சு திருப்பிக்கலாம். நம்ம கீழே வந்து இடுப்புக்கு மடித்து தைச்சிருப்போம். இது துணியோட ராங் சைடு, இந்த இடம் வந்து ரைட் சைடு. இப்போது ரைட் சைடு பக்கம் அப்படியே வச்சுக்கிறோம். இதுக்கு மேலே நம்மளுடைய கேன்வாஷை வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம்னா இது வந்து ரைட் சைடு, இது ராங் சைடு. ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். நம்ம எப்பவுமே இந்த ஷோல்டரை விட ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ராவை இப்படி மேலே தள்ளிடுறோம். இப்போது 1/2 இன்ச்சில் நம்ம வந்து தையல் போடணும். அந்த 1/2 இன்ச்சை தான் நான் வந்து பேனால் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இடத்துல நம்ம தையல் போட போகிறோம். இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் தையல் போட்டதுக்கப்புறமா இந்த கேர்வாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். அப்போ தான் திருப்பும் போது நம்மளுக்கு அந்த நெக்கோட ஷேப்பு அழகாக வரும். இந்த மாதிரி அந்த கேர்வ் லைன்லலாம் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்போது இந்த கேன்வாஷை அப்படியே மேலே தள்ளிடணும். மேலே தள்ளிட்டு இந்த உள்ளார் இருக்கு இல்லையா பிசுறு, இது வந்து கேன்வாஷ் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி விட்டுட்டு இந்த கேன்வாஷுக்கு மேலே ஓரமாக ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா இந்த கேன்வாஷை துணியோட உள்பகுதியில் இப்படி தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே ஓரமாக ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா இந்த ஷோல்டரில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ துணியோட ராங் சைடில் திருப்பி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வேறு கலராகவே இருந்தாலும் ரைட் சைடு பக்கம் தெரியாது. உங்களுக்கு தேவைன்னா எம் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஷ் வந்து பிஞ்சு வராது. நார்மல் ப்ளவுஸுக்கு இப்படி தான் வந்து கேன்வாஷை வச்சு தைக்கணும். இந்த மெத்தடை லைனிங் இல்லாமல் தைக்கிற சுடிதார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.